ஹலோ குட் மார்னிங் மக்களே. இது உங்க மலர் ஃப்ரம் Clerk. நம்மளோட புத்தம் புது பாட்காஸ்ட் த ஹிந்து எடிட்டோரியல் டீகன்ஸ்ட்ரக்டட்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு டிசம்பர் 19, 2025ல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் இங்கிலீஷ்ல ஒரு வரி விடாம தமிழ்ல சென்டென்ஸ் பை சென்டென்ஸ், ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா அலசி ஆராய போறோம். ஒன் மோர் திங், இந்த எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற முக்கியமான வொகாபுலரிஸோட பிரீமியம் பிடிஎஃப் நம்ம Clerk டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பாட்காஸ்ட் கேட்கும்போது ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீயா பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நிதானமா அனலைஸ் பண்ணுங்க. முடிஞ்சா மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. பிகினர்ஸ் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணா வெறும் 6 monthsல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆகும். இது மலரோட கேரண்டி. ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? ஓகே, ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு A Gamble on the IPL Mini Auction in Abu Dhabi. ஒரு சூதாட்டம், அபுதாபியில் நடந்த ஐபிஎல் மினி ஏலத்தை பற்றி. கேம்பிள்னாலே ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட் தான் இல்லையா? சப்டைட்டில் பாருங்க. Uncapped Indians competed with big names from abroad for IPL money. அதாவது இன்னும் இந்திய அணிக்காக விளையாடாத அன்கேப்ட் வீரர்கள் வெளிநாட்டு பெரிய வீரர்களுடன் ஐபிஎல் பணத்திற்காக போட்டியிட்டனர். Okay, let's dive into the article. At the recent Indian Premier League's IPL auction, classified as mini, there was big money on offer as always. சமீபத்துல நடந்த ஐபிஎல் ஏலத்துல அது மினி ஏலம்னு சொல்லப்பட்டாலும் எப்பவும் போலவே பெரிய பணம் புழக்கத்துல இருந்துச்சு. With most squads having their nucleus in place, பெரும்பாலான டீம்ஸ் அவங்களோட நியூக்ளியஸ், அதாவது முக்கிய கோர் வீரர்களை ஏற்கனவே வச்சிருந்ததால the mini auction at Abu Dhabi on Tuesday was all about picking 77 players from a registered pool of 369. செவ்வாய்க்கிழமை அபுதாபியில நடந்த இந்த மினி ஏலம் ரெஜிஸ்டர் பண்ண 369 வீரர்கள்ல இருந்து 77 பேரை செலக்ட் பண்ணதுக்காக மட்டும்தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நம்ம எக்ஸாம் மாதிரி லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணா சில ஆயிரம் பேர் தான் செலக்ட் ஆவாங்க. ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீன் தான் 25.20 கோடிக்கு ஏலம் போய் கேகேஆர் டீம் அவரை எடுத்தாங்க. அப்பா, 25 கோடி, நம்மளோட 10 தலைமுறைக்கு சொத்து சேர்த்துடலாம். Green also became the costliest overseas star in IPL history. இதனால Green IPL வரலாற்றிலேயே அதிக விலைக்கு போன வெளிநாட்டு வீரர் என்ற பெருமையையும் பெற்றார். Going past fellow Aussie Mitchell Starc's 24.75 crore deal again with KKR in 2024. அவரோட சக நாட்டு வீரரான மிச்சல் ஸ்டார்க்கை இவர் முந்திவிட்டார். ஸ்டார்க்கு 2024ல KKR டீம் 24.75 கோடிக்கு எடுத்திருந்தாங்க. KKR பணத்தை பண்ணியா செலவு பண்றாங்கப்பா. Having plied his wares previously for Mumbai Indians and Royal Challengers Bengaluru, இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்காக விளையாடிய அனுபவம் இருந்ததால plied his waresனா தன்னோட திறமையை வெளிப்படுத்தினார்னு அர்த்தம். Green was much in demand for his all-round skills of brisk pace and big hits. Greenோட all-round திறமைக்காக, அதாவது வேகமா பந்து வீசுறது மற்றும் பெரிய ஷாட்ஸ் அடிக்கிறதுக்காக அவருக்கு பயங்கர டிமாண்ட் இருந்துச்சு. The variance between brand valuation and sporting unpredictability was driven home the very next day. ஒரு வீரரோட பிராண்ட் மதிப்புக்கும் விளையாட்டுல நடக்கக்கூடிய கணிக்க முடியாத தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் அடுத்த நாளே நல்லா புரிஞ்சுது. Driven homeனா ஒரு விஷயம் ஆழமா புரிய வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். When Green was dismissed for a duck in the current Ashes test at Adelaide. ஏன்னா ஆடிலேட்ல நடந்துகிட்டு இருந்த ஆஷஸ் டெஸ்ட் போட்டியில கிரீன் டக் அவுட் ஆயிட்டாரு. இங்க 25 கோடி, அங்க டக் அவுட். இதுதான் லைஃப். That the IPL auction is a ruthless place devoid of sentiments was also driven home. IPL ஏலம் என்பது சென்டிமெண்ட்டுக்கே இடமில்லாத ஒரு இரக்கமற்ற இடம் என்பதும் ஆழமாக புரிய வைக்கப்பட்டது. When stars such as New Zealander Devon Conway and England's Johnny Bairstow found no takers. ஏன்னா நியூசிலாந்தின் டெவன் கான்வே மற்றும் இங்கிலாந்தின் ஜானி பேர்ஸ்டோ போன்ற ஸ்டார் வீரர்களை ஏலத்துல எடுக்க எந்த டீமும் முன்வரல. பாவம், பெரிய பெரிய தலையெல்லாம் உருளுது. Utility in T20s, current form and fitness, and the individual as a marketable brand have always influenced these choices since 2008 when the league was launched.
T20 போட்டிகளுக்கு ஒரு வீரர் எவ்வளவு பயனுள்ளவரா இருக்காரு, அவரோட கரண்ட் ஃபார்ம், ஃபிட்னஸ், அப்புறம் அவரை ஒரு மார்க்கெட்டபிள் பிராண்டா பார்க்க முடியுமா விஷயங்கள் தான் 2008ல IPL ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த தேர்வுகளை தீர்மானிக்குது. In 2011, Brian Lara was unsold and never played the league. 2011ல a great Brian Laraவையே யாரும் ஏலத்துல எடுக்கல. அவரும் இந்த லீக்ல விளையாடவே இல்ல. Shocking, right? The auction also helped many uncapped players yet to turn up for India laugh all the way to the bank. இந்த ஏலம் இன்னும் இந்திய அணிக்காக விளையாடாத பல uncapped வீரர்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. Laugh all the way to the bankனா ரொம்ப சுலபமா நிறைய பணம் சம்பாதிக்கிறது. Chennai Super Kings CSK led the charge and bagged Prashant Veer and Karthik Sharma at 14.20 crore each. இதுல நம்ம CSK தான் முன்னாடி நின்று பிரசாந்த் வீர் மற்றும் கார்த்திக் சர்மாவை தலா 14.20 கோடிக்கு எடுத்தாங்க. நம்ம தல தோனியோட டீம்ல கோடீஸ்வரர்கள் ஆயிட்டாங்க பசங்க. Veer, the Uttar Pradesh all-rounder bowling left-arm spin, and Karthik, the Rajasthan wicket-keeper are 20 and 19 years old respectively. Uttar Pradeshை சேர்ந்த left-arm spin போடுற all-rounder Veerக்கு 20 வயசு, ராஜஸ்தானை சேர்ந்த wicket-keeper கார்த்திக்கு 19 வயசு. சின்ன வயசுலயே crores-ல சம்பாதிக்கிறாங்க. They are a pointer to CSK's quest for fresh legs. இது CSK அணி புது இளம் வீரர்களை தேடுதுங்கிறத ஒரு அறிகுறியா இருக்கு. Quest for fresh legsனா இளம் ரத்தத்தை தேடுவது. While veteran MS Dhoni remains the pivot and Raturaj Gaikwad leads the unit. அதே சமயம் அனுபவ வீரர் MS Dhoni அணியின் அச்சாணியாக இருக்க ரத்துராஜ் கேக்வாட் அணியை வழிநடத்துகிறார். Kashmir's Aqib Nabi was another uncapped player who went for 8.40 crore to Delhi Capitals. காஷ்மீரை சேர்ந்த அகீப் நபி இன்னொரு uncapped வீரர். அவரை டெல்லி கேபிட்டல்ஸ் 8.4 கோடிக்கு எடுத்தாங்க. The speedster caught the eye when former Indian seamer Irfan Pathan backed him. முன்னாள் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் இர்ஃபான் பதான் இவருக்கு ஆதரவு தெரிவிச்சப்போ இந்த ஸ்பீட்ஸ்டர் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தார். And Aqib has been consistent in the domestic circuit. மேலும் அகீப் உள்நாட்டு போட்டிகளிலும் நிலையா நல்லா விளையாடிட்டு வராரு. Besides the overseas icons and local players, a few comeback stories emerged as Sarfaraz Khan got a buyer in CSK at 75 lakhs. வெளிநாட்டு வீரர்கள் உள்நாட்டு வீரர்கள் தவிர சில கம்பேக் கதைகளும் நடந்துச்சு. அதுல சர்ஃபராஸ் கான CSK 75 லட்சத்துக்கு வாங்குனாங்க. The Mumbaiker, who has been dropped from the Indian squad after playing 6 tests, gets a chance to reiterate his credentials. 6 டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடினதுக்கு அப்புறம் இந்திய அணியிலிருந்து நீக்கப்பட்ட மும்பையை சேர்ந்த இவருக்கு தன்னோட திறமையை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. The auction went on with clockwork precision. இந்த ஏலம் ஒரு கடிகாரம் போல ரொம்ப துல்லியமா நடந்து முடிஞ்சது. And the BCCI would do well to show the same intelligence in scheduling international fixtures. ஆமா, ஒரு சின்ன குட்டு வைக்கிறாங்க ஆத்தர். The latest T20 jousts involving South Africa being staged at venues affected by winter could have been avoided. சமீபத்துல சவுத் ஆப்பிரிக்கா கூட நடந்த T20 போட்டிகள் குளிர்காலத்தால பாதிக்கப்பட்ட மைதானங்கள்ல நடத்தப்பட்டது. இதை தவிர்த்திருக்கலாம். While the IPL marches on as a sporting behemoth. ஆனா IPL மட்டும் ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டு சக்தியா முன்னேறி போய்கிட்டே இருக்கு. ஹே கைஸ், ஒரு சின்ன பிரேக். இவ்ளோ நேரம் நம்ம இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு கத்துக்கிட்டோம்ல. ஆனா vocabularies, idioms and phrases, phrasal verbsலாம் படிச்சாலும் மண்டைக்குள்ளேயே நிக்க மாட்டேங்குதா? அதுக்கு தான் நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப் இருக்கு. கூகுள் பிளே ஸ்டோர்ல இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இதுல இருக்கிற ஒரு யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கைக்கும் மறக்காது. சீரியஸ்லி. அப்புறம் இந்த மாதிரி பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. சோ ப்ளீஸ் உங்க சப்போர்ட்டை ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மூலமா காட்டுங்க. இட் மீன்ஸ் a lot to us. ஓகே, பேக் டு தி எடிட்டோரியல். அடுத்த எடிட்டோரியலுக்கு போலாம். இதோட தலைப்பு Temporary relief on trade performance, deeper distress ahead. தற்காலிக நிம்மதி வர்த்தக செயல்பாடுகள் பத்தி, ஆனா எதிர்காலத்துல ஆழமான சங்கடமும் இருக்கு. சப்டைட்டில் என்னன்னா, The depreciation of the rupee is helping bring down trade deficit. அதாவது ரூபாயின் மதிப்பு குறைவது வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க உதவுது. ஓகே, let's get into the details.
India's remarkable merchandise trade performance in November should come as some relief for the government. நவம்பர் மாசத்துல இந்தியாவோட merchandise trade, அதாவது சரக்கு வர்த்தகத்தோட செயல்பாடு ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. இது அரசாங்கத்துக்கு ஒரு சின்ன ரிலீஃபா இருக்கும். But should not be the basis for any complacency. ஆனா இத வெச்சுக்கிட்டு அவங்க அலட்சியமா இருக்கக்கூடாது. Complacencyனா self-satisfaction or carelessness. India's merchandise exports, hit by the stiff headwind of 50% tariffs by the United States, the biggest export destination, இந்தியாவோட சரக்கு ஏற்றுமதி நம்மளோட மிகப்பெரிய ஏற்றுமதி சந்தையான அமெரிக்கா விதிச்ச 50% டாரிஃப், அதாவது வரியால ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸ்டிஃப் ஹெட்விண்ட்னா கடுமையான எதிர்ப்பு காத்து மாதிரி, இங்க கடுமையான தடைன்னு அர்த்தம். Unexpectedly grew 19.4% to $38.1 billion in November 2025. ஆனா எதிர்பாராத விதமா நவம்பர் 2025ல 19.4% வளர்ச்சி அடைந்து $38.1 billion தொட்டிருக்கு. This is all certainly welcome news, but it hides an element of deeper distress that will make itself apparent in the months ahead. இதெல்லாம் கேட்க நல்ல செய்தியா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு ஆழமான பிரச்சனை ஒளிஞ்சிருக்கு. அது வர்ற மாதங்கள்ல வெளிப்படும். While exports to the US recovered in November, exporters say that this is because they are absorbing the hit of the higher tariffs. நவம்பர்ல அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி மீண்டு வந்திருந்தாலும் ஏற்றுமதியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவங்க அந்த அதிகப்படியான வரியோட சுமைய தாங்களே ஏத்துக்கறாங்களாம். Hoping that they will be short-lived. இந்த வரிகளெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கையில. The other option of losing customers and trying to win them back later after moderation of tariffs is seen to be harder, at least for now. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இப்போதைக்கு கஸ்டமர்ஸை இழந்துட்டு அப்புறமா வரி குறைந்த பிறகு அவங்கள திரும்பவும் கஷ்டப்பட்டு பிடிக்கிறது. ஆனா இப்போதைக்கு அது ரொம்ப கஷ்டமான விஷயமா பார்க்கப்படுது. However, it might soon be the only option. ஆனா சீக்கிரத்துல அது ஒண்ணுதான் வழியா இருக்க போகுது. Indian exporters to the US, a large chunk of which are micro, small and medium enterprises in labor-intensive sectors, cannot continue absorbing the tariff impact for too long. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற இந்திய நிறுவனங்கள்ல பெரும்பான்மையானவை MSMEக்கள் தான். அவங்களால இந்த வரிச்சுமைய ரொம்ப நாளைக்கு தாங்கிக்க முடியாது. The depreciating rupee is helping offset some of the impact. ரூபாயோட மதிப்பு குறையறது இந்த பாதிப்பை ஓரளவுக்கு ஈடு செய்ய உதவுது. But India's tariff differential with competing countries is too big to overcome. ஆனா நம்மளோட போட்டி நாடுகளுக்கும் நமக்குமான வரி வித்தியாசம் சமாளிக்க முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு. It also takes some time for supply chains to reroute. அது மட்டுமில்லாம supply chains, அதாவது விநியோக சங்கிலிகள் தங்களோட பாதையை மாத்திக்கிறதுக்கும் கொஞ்சம் நேரம் ஆகும். Reports are already coming in that exporters are seeing a significant drop in orders for January. ஏற்கனவே ஜான்வரி மாதத்துக்கான ஆர்டர்ஸ்ல ஒரு பெரிய சரிவு இருக்குன்னு ஏற்றுமதியாளர்கள் கிட்ட இருந்து ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. The trade deficit also shrank because India's merchandise imports fell 1.9% to $62.7 billion in November 2025. வர்த்தக பற்றாக்குறை குறைஞ்சதுக்கு இன்னொரு காரணம் இந்தியாவோட இறக்குமதி 1.9% குறைஞ்சு $62.7 billion இருந்ததுதான். Reducing imports is a tricky topic for India. இறக்குமதியை குறைக்கிறது இந்தியாவுக்கு ஒரு சிக்கலான விஷயம். While it is preferable to reduce import dependence in the medium term, நடுத்தர காலத்துல இறக்குமதி சார்பை குறைக்கிறது நல்லதுன்னாலும் India's domestic capabilities are not yet robust enough to shoulder the load. அந்த சுமையை தாங்குற அளவுக்கு நம்ம உள்நாட்டு உற்பத்தி திறன் இன்னும் வலுவாக இல்லை. Falling merchandise imports therefore suggest slackening demand. அதனால இறக்குமதி குறையுதுன்னா நாட்டுக்குள்ள பொருட்களுக்கான தேவை குறையுதுன்னு அர்த்தம். Slackening demandனா தேவை குறைதல். Coming so soon after the GST rate reductions, this should be monitored carefully by the government. GST வரி விகிதங்களை குறைச்ச உடனேயே இப்படி நடக்கிறதால அரசாங்கம் இது கவனமா கண்காணிக்கணும். The broad outlines of the government's export promotion mission show that the government is thinking about how to alleviate the financial stress being faced by exporters. ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டம் ஏற்றுமதியாளர்கள் சந்திக்கிற நிதி நெருக்கடியை எப்படி சரி பண்ணலாம்னு யோசிக்கிறத காட்டுது. However, the detailed schemes have not been notified yet. ஆனாலும் விரிவான திட்டங்கள் இன்னும் அறிவிக்கப்படல. These must be expedited. இதையெல்லாம் வேகப்படுத்தணும்.
The government could also perhaps adapt some of its more successful COVID-era relief measures as well. அரசாங்கம் கோவிட் காலத்துல வெற்றிகரமா செயல்படுத்தின சில நிராவரண நடவடிக்கைகளையும் இப்போ பயன்படுத்தலாம். For example, a credit guarantee scheme for exporters will do them more good than the planned moratorium on loan repayments. உதாரணமா கடன் திருப்பி செலுத்துறதுக்கு கால அவகாசம் கொடுக்கறத விட ஏற்றுமதியாளர்களுக்கு கடன் உத்தரவாத திட்டம் கொண்டு வர்றது அவங்களுக்கு அதிக நன்மை கொடுக்கும். Of course, these troubles will go away once the tariffs issue is resolved, which the government is saying will happen very soon. இந்த வரி பிரச்சனை தீர்ந்தா எல்லா கஷ்டமும் போயிடும்னு அரசாங்கம் சொல்லுது, அதுவும் very soonனு சொல்றாங்க. But the decision on this lies with the mercurial US President Donald Trump. Mercurialna a person subject to sudden or unpredictable mood of change. Perfect word for him. As such, the most prudent way forward is to hope for the best but continue preparing for the worst. நம்ம aspirants மாதிரி தான் ரிசல்ட் நல்லா வரும்னு நம்புவோம், ஆனா அடுத்த அட்டெம்ப்ட்டுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆயிருப்போம்ல, அந்த மாதிரி. Okay, so that's a wrap for today's editorials. Hope it was useful. Wait, போகாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம். IPLக்கு நம்ம எவ்ளோ பெரிய ஃபேன்னு தெரியும். அதே மாதிரி vocabularyக்கு ஒரு IPL இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? அதுதான் நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நடக்க போற எடிட்டோரியல் vocab லீக். இது வெறும் குவிஸ் இல்ல, இது vocabularyயோட IPL. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல்ஸ்ல இருந்து தான் क्वेश्चंस வரும். டெய்லி குவிஸ், மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ்னு ஒரே தமாஷா தான் இருக்க போகுது. So what are you waiting for? Come on, join the vocab league. போட்டு படிச்சா மோட்டிவேஷனும் வரும், நாலேஜும் வளரும். ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. Okay மக்கரே, I'll see you tomorrow with 2 new editorials. This is Malar from Score Clever signing off. Keep learning, keep growing. Bye bye.